கொம்பன் 4 ரக உளுந்து ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ விதை எடுத்துக்கின்னு அதுக்கு 600 கிராம் ரைசோபியம் உயிர் உரத்தை ஆரிய அரிசி கஞ்சி கூட கலந்து நல்லா பிசைஞ்சு நல்ல தொழுவி அரை மணி நேரம் நிழலில் உலர வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம விதைக்கணும். இதை போல் விதை நேர்த்தி செய்கிறதால இந்த செடிக்கு முளைப்புத்தன்மையும் கூடி வருது, வேர் முடிச்சு நிறைய உண்டாகி நல்ல பூமிக்கு நல்ல சத்து கிடைக்குது, நல்ல விளைச்சல் கிடைக்குது. ரைசோபியம் நுண்ணுயிர் கொண்டு விதை நேர்த்தி செய்வதால் பயறு வகை பயிர்களின் வேர்களில் வேர் முடிச்சுக்கள் நன்கு உருவாகின்றன. இதனால் பயிர் விளைச்சல் 20% வரை அதிகரிப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. விதைக்கும் போது சிபாரிசு செய்யப்பட்ட பயிர் இடைவெளிக்கேற்ப சால்கள் அமைத்து விதைப்பது பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க பெரிதும் உதவுகிறது. பயிர் வகை பயிர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பயிர் எண்ணிக்கையை நம்ம பராமரிக்கிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து சாகுபடி பண்ணுறோம், பச்சை பயிர் சாகுபடி பண்ணுறோம். இந்த 2 பயிர் வகை பயிர்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு நம்ம 33 செடியை பராமரிக்கணுங்க. அதாவது ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3,30,000 செடி இருக்கணும். அந்த விவசாயி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 1 டன்லேருந்து 1,4 டன் மகசூல் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. உளுந்து, பாசிப்பயறு போன்றவற்றுக்கு 30 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளி சிபாரிசு செய்யப்படுகிறது. இந்த பயிர் இடைவெளியை துல்லியமாக கடைபிடிக்க பல்வேறு முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. வயலில் கயிறு பிடித்து விதைகளை சீரான இடைவெளியில் விதைக்கலாம், அல்லது விதைப்பு கருவியை பயன்படுத்தி கோடுகள் போட்டு விதைக்கலாம், அல்லது பயறு வகை பயிர் விதைப்புக்காகவே மாற்றியமைக்கப்பட்ட சீட் ட்ரில் கருவிகளை பயன்படுத்தி சால் முறையில் விதைக்கலாம். மக்காச்சோளம் போடுற கல்டிவேட்டரை கொடுத்து அதில் மெழுகு வச்சு அடைச்சி ஒவ்வொரு உளுந்து போடுற மாதிரி அதே மாதிரி அந்த டிராக்டரில் போட சார். அதில் செலவு எங்களுக்கு ரொம்ப கம்மி. அந்த இதுலேயே உளுந்து ஒன்றை எடுத்து உளுந்து அதுவே நட்டிச்சு சார். அதிகமாக இருந்த இடத்துல கொஞ்சம் எடுத்து நான் களை எடுக்கும்போது எடுத்து எல்லாம் இது பண்ணிட்டேன் சார். நெல் தரிசில் பயிரிடுவதாக இருந்தால் அறுவடைக்கு 5 முதல் 10 நாட்கள் இருக்கும் போது விதைகளை மண்ணில் தூவ வேண்டும். தூவும் போது ஈரப்பதம் சரியாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். நெல் தரிசு முறை விதைப்பால் நிலத்தை உழுது தயாரிக்கும் செலவு மிச்சமாகிறது. மேலும் நெல் பயிருக்கு இடப்பட்ட உரங்களின் எஞ்சிய சத்துக்களும் பயறு வகை பயிர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றன.